வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 12, 2025. இந்திய பங்குச் சந்தையில ஒரு மாதிரி நிலையற்ற தன்மை இருந்துச்சு. ஆமா. முக்கிய குறியீடுகள் கொஞ்சம் கீழே இறங்குனாலும் சில குறிப்பிட்ட பங்குகள் மேல தான் எல்லாரோட கவனமும் இருந்த மாதிரி தெரியுது. கரெக்ட். வாங்க, இன்னைக்கு என்னென்ன முக்கியமா நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சரி பார்க்கலாம். சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 368 புள்ளி குறைஞ்சிருக்கு. ம் அதாவது 0.46%. இப்போ 80,235ல இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 அது ஒரு 97 புள்ளி குறைஞ்சு 24,487ல முடிஞ்சிருக்கு. அப்போ 0.40% சரிவு. ஆமா. இதுக்கு முக்கிய காரணம் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் காத்திருந்தாங்க. எதுக்காக? நம்ம உள்நாட்டு பணவீக்க டேட்டாவும் அமெரிக்க பணவீக்க டேட்டாவும் வரப்போகுது இல்லையா, அதுக்காக. ஓ சரி சரி. நம்ம உள்நாட்டு சிபிஐ, அதாவது நுகர்வோர் விலை குறியீடு, ஜூலை மாசத்துக்கு 8 வருஷத்திலே இல்லாத அளவுக்கு குறையணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எவ்ளோ? 1.76% ஆக. இது பொதுவா சந்தைக்கு ரொம்ப நல்லது. ஆமா, நல்ல செய்தி தானே. ஆனாலும் ஏன் இந்த சரிவப்போ? அங்கதான் இந்த அமெரிக்க பணவீக்க டேட்டா வருது. அத பத்தின ஒரு பயம். ஓஹோ. அது அதிகமா இருந்தா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை கூட்டிருவாங்களோ இல்ல வேற ஏதாவது நடவடிக்கையை கடுமையாக்குவாங்களோன்னு ஒரு கவலை. அது சரிதான். அதனால என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃபிஐஸ் அவங்க தொடர்ந்து பங்குகளை வித்துட்டே இருக்காங்க. எவ்ளோ வித்திருக்காங்க? இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடிக்கு வித்திருக்காங்க. அடிங்கப்பா. நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் டிஐஐஸ் அவங்க வாங்குறாங்க. ஆனா எஃபிஐ விக்கிற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. அதான் சந்தை கீழே போகுது. புரியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த மொத்த சந்தை இறக்கத்திலயும் சில துறைகள் நல்லா பண்ணிருக்கு. ஆமா ஆமா. நிதி சேவைகள், தனியார் வங்கிகள், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் கொஞ்சம் இறங்குச்சு. வட்டி விகிதம் ஏறுமுங்கிற பயம் காரணமா இருக்கலாம். இருக்கலாம். ஆனா ஆட்டோ, ஐடி துறைகள் பாருங்க மேல ஏறி இருக்கு. அப்போ இத வச்சு பார்க்கும்போது முதலீட்டாளர்கள் இப்போ மொத்த சந்தையோட போக்க மட்டும் பார்க்கல. நிச்சயமா இல்ல. அவங்க குறிப்பிட்ட பங்குகள், துறைகள் மேல தனியா கவனம் செலுத்துறாங்கன்னு நல்லா தெரியுது. குறிப்பா மிட் கேப், ஸ்மால் கேப்லயா? ஆமா, அங்கதான் பெரிய மாற்றங்கள். உதாரணத்துக்கு அஸ்ட்ரால் லிமிடெட் பங்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சுமார் 8% சரிஞ்சது. 8%? ஏன் அவ்ளோ பெரிய சரிவு? அவங்களோட முதல் காலாண்டு லாபம், அதாவது Q1 FY26, அது 32.5% குறைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? பிவிசி விலையில இருந்த ஏற்ற இறக்கம் தான் காரணம்னு கம்பெனி சொல்றாங்க. இது தற்காலிகமான பிரச்சனையா இருக்குமா இல்ல ரொம்ப நாள் நீடிக்குமா? அவங்க நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, ஜூலைல விற்பனை அளவு, அதாவது வால்யூம் growth 30% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ அப்ப பரவாயில்லையே. ஆமா, பிவிசி விலைகளும் இப்ப கொஞ்சம் சீராக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ இது ஒரு தற்காலிக சிக்கலா இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் பிரான்ச் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க பங்கு கிட்டத்தட்ட 9% சரிஞ்சு 52 வாரத்துல இல்லாத அளவுக்கு கீழே போயிடுச்சு பாருங்க. 9%? அவங்க லாபம் எப்படி? அங்கதான் பெரிய அடி. முதல் காலாண்டு லாபம் 93.7% சரிஞ்சிருக்கு. என்னது 93%? நம்பவே முடியலையே. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இது கொஞ்சம் வேற மாதிரி பிரச்சனை. அரசாங்கத்தோட எத்தனால் கலப்பு இலக்கு இருக்கு இல்லையா, ஆமா 20%. அது இப்போதைக்கு எட்டப்பட்டதால புதுசா ஆர்டர்கள் வர்றது கொஞ்சம் தாமதமாகுதான். ஓஹோ, பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா, அதோட உலக அளவில் இருக்கிற பொருளாதார மந்த நிலை காரணமா அவங்களோட ப்ராஜெக்ட் முதலீடுகளும் தள்ளி போகுதாம். இது ஆஸ்ட்ரால் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஆழமான சிக்கல் மாதிரி தெரியுது. புரியுது. சரி, இவ்ளோ செறிவு இருந்தாலும் சில பங்குகள் நல்லா மேல போயிருக்கே. சொனாட்டா சாஃப்ட்வேர் பாருங்க, 12%க்கு மேல ஏறி இருக்கு. ஆமா, அது சுவாரஸ்யமான விஷயம். அதுக்கு ஏதோ குறிப்பிட்ட காரணமோ செய்தியோ வந்துச்சா? பெருசா அப்படி எதுவும் புது செய்தி இல்ல. ஆனா அந்த பங்கு வர்த்தகமான அளவு, வால்யூம், அது சராசரியை விட 23 மடங்கு அதிகமாயிருக்கு. 23 மடங்கா? அப்போ யாரோ பெரிய ஆளுங்க வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படிதான் தெரியுது. பெரிய முதலீட்டாளர்கள் யாரோ பல்கா வாங்கியிருக்காங்க. ஒருவேளை அந்த நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சி மேல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ், அந்த பங்கு கூட கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. ஆமா, அதுவும் 52 வார லோல இருந்து நல்லா மீண்டு வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவங்க போர்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்களே, அதனாலயா? இருக்கலாம். அந்த மீட்டிங்ல முதலீடுகள் பத்தியோ இல்ல வேற கம்பெனியை கையகப்படுத்துறது பத்தியோ அறிவிப்பு வரலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ அது ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி. ஆமா, அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த உயர்வுக்கு காரணம்னு பேசிக்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கான மூவ்.
ஒருவேளை மீட்டிங்ல எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலைனாம். பங்கு மறுபடியும் இறங்கலாம். ஆமா, அதனால கவனமா இருக்கணும். அப்போ இன்னைக்கு நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த சந்தை எப்படி போகுதுன்னு மட்டும் பார்த்தா போதாதுன்னு நல்லா புரியுது. கண்டிப்பா. அதுதான் முக்கியம். ஒவ்வொரு கம்பெனியோட செயல்பாடு என்ன, அவங்க ரிசல்ட் எப்படி இருக்கு, எதிர்கால திட்டங்கள் என்ன, இது எல்லாம் தனித்தனியா ஆழமா பார்த்து அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்துல நாம இருக்கோம். ஆமா, பொதுவான போக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட நிறுவனங்களோட கதை தான் முக்கியமா இருக்கு இப்போ. சரியா சொன்னீங்க. ஸ்டாக் ஸ்பெசிபிக் அப்ரோச் தான் இப்போதைக்கு தேவை. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.